நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். சாரும் சிறப்பான பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு. ஸோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சாரை நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கொடிகளுக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்லிருப்பேன். கண்டிப்பா சார். நம்ம நிகழ்ச்சியில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சார், இப்போ இந்த கோடைக்கால மழை வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இது இயல்பு நிலையும் தாண்டி எதிர்பார்க்காத அளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 20 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார், இதனால பாதிப்புகள் எந்த மாதிரி சார் இருக்கும்? Ngày đừng thấy để biển hay ra, muốn đỡ đừng hay ra, đến ngày biển hay ra, đến để biển hay ra, đến nhà hết từng thế đây ra, đến đừng thấy biển thế đây ra, đến em để từng hết biển hay ra, đến cây biển hay ra, đến những cây biển hay ra, đến để biển thế vật tế biển hay ra, xin để bình hết từng hay ra, xin để biển hết thế ra, đến những cái bưng nâng để từng thế cây ra, cái tiếng dẫn đừng hay ra, cái những biển thế đây ra, đến nơi biển hay ra, đến cái bưng nâng để cùng thế cây đà, xin thế đáng để cùng thế để đừng ngay đà, hình tiếng đáng để cùng cố đến để bình ngay đà, hình thế kể cùng thế đáng để bình ngay đà, hình thế đáng để đừng để bình ngay đà, hình cố đáng để đừng thế tệ bà, hình thế đáng để đừng ngay đà, hình thế nghĩ tiếng đến nghệ đừng hay bê. கண்டிப்பாக அதிகமான வெப்பசலனம் எப்போ அதிகமான வெப்பசலனம் உருவாகுதோ அப்போது மழையும் அதிகமான நிலைமைக்கு உருவாகக்கூடிய தன்மை வந்துடும். அதனால் மக்கள் இப்போ கவனத்தில் இருக்க தான் நல்லது. பிரச்சனைகள் அது இல்லாமல் தென் மாவட்டம் ஃபுல்லாகவே கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டம், அதே நேரத்தில் கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த சில இடங்களில் மிகப்பெரிய மழை தாக்குதல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் பர்டிகுலராக இந்த தடவை கேரளாவில் மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. கேரளாவில் தாக்கம் பெங்களூர்லேயும் பெரிய மழைகள் ஏற்பட்டிருக்க காரணங்கள் வழியில் இருக்குது. ஆனால் கேரளாவில் கண்டிப்பாக மழை ஹெவியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மூலிமா சில இடத்துல பயிர் தொழில்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். அது முக்கியமாக காரணமே இந்த அதிகமான வெப்பம் இருந்தால்தான் இந்த சலனத்தினால் உருவாயிடுச்சு. இப்போ புயல் உருவாயின்னு இருக்குது. ஸோ இந்த புயல் இந்த 2 நாளோ இல்லை 3 நாளோ வழி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மூலிமா இன்னும் கொஞ்சம் மழைகள் நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கேரளாவோ இல்லை இன்னொன்று ஒரு ஸ்டேட்லேயோ அதிகமான புயல் கொஞ்சம் ஆறு போல் ஓடக்கூடிய நிலைமை இந்த இது இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் நிறைய மழை வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பயத்தில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டிருக்கே சார். ஸோ இயற்கை ஏதாவது மாற்றங்கள் நிறைய வந்துட்டு இருக்கா? Ngày đừng thấy để bình hay ra, đến những cái chuyện hay ra, thấy ngán để bình hay ra, thấy mình hết tình thế này ra, thấy những cái bình hay ra, thấy những cái kinh vấn đề bình thế này ra, thấy tiếng nhận bình thế tệ ra, thấy sáng đi bình thế ra, thấy những cái vấn đề cùng thế kệ ra, thấy những cái bình thế này ra, sừng hết chế từng hết tiếng về bình thế ra, thấy để sừng hết chế ra, thấy những ngày đừng hay bê. இயற்கையோட சீற்றம் அதுவும் எப்பவுமே சனி தனியாக இருக்கக்கூடாது. சனி தனியாக இப்போ உட்காரானோ 2026 வரைக்குமே மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அது இல்லாமல் செவ்வாயோட ராகு உட்காந்துருக்கார். அதனால தான் இந்த இன்சிடென்ட் இது மாதிரி மழைகள் வருது. பேருந்துகள் பார்த்திங்கன்னா நிறைய இன்சிடென்ட், மலை சரிவுகள் இதெல்லாம் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இயற்கை சீற்றத்தான வழிகள் அது இல்லாமல் சுழற்சி. ஸோ ஒரு பூமியோட சுழற்சி சில மாறுபட்ட நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாறுபட்ட இருக்கிறதுனால அதிகமான சூட்டுத்தன்மையை உருவாக்கியிருக்கு. ஸோ அதிகமான இது வரைக்கும் பார்க்காத சூட்டுத்தன்மை பூமி பார்த்துருக்கு. அந்த பூமியோட சூட்டுத்தன்மையினால் தான் இவ்வளோ பெரிய மழைகள் வரத்துக்கு காரணமாக இருக்குது. அது இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் வரும். கடல் கொந்தளிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. 3 இடத்துல கடல் கொந்தளிப்புகள் வரும். சென்னையில் எதிர்பார்க்காத அளவுக்கு கடல் கொந்தளிப்பு வரும். ஆனால் பிரச்சனை இருக்காது. தண்ணி சும்மா அப்படி வந்துட்டு போகிறதுக்கான ஆனால் கொந்தளிப்பு அதிகமான அலைகள் இருக்கும். மக்கள் குளிக்கிறதோ இது பண்ணுறதோ கொஞ்சம் நாளைக்கு வேணாம். சப்போஸ் வெள்ளம் புயல் அப்படி நமக்கு எதனா எச்சரிக்கை விட்டால் அந்த டைமில் அங்கே போய் இருக்க வேணாம். அந்த நிலையை மாற்றிக்கிறவங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் இதனால் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இயற்கை சீற்றம் ரொம்ப அதிகமான அளவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஜூன் ஜூலையிலையும் சில மாற்றங்கள் சில மாநிலத்தில் மிதக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இளமேட்டு வரக்கூடிய சூரிய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஜூலை வரைக்குமே இன்னும் அதுக்கான வெப்பமும் அதிகமாக இருக்கும். இந்த மழைகள் ஆங்காங்கே பெஞ்சு அதுக்கான வழிமுறைகள் இருக்கும். அதனால் சில பயிர் தொழில்கள் எங்கன்னா பாதிப்பு வருதுன்னா லேட்டாக பயிரை பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஸோ நல்ல தண்ணி தேக்க வச்சுக்கின்னு அதுக்கான வழிமுறைகள் படும். இப்போ அவசரப்பட்டு போட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்ண வேணாம். சில வழிகள் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுது. இப்போ இல்லை, உலக நாடுகள் முழுதுமே அமெரிக்கா,
இல்லைன்னா ஜப்பானில் கூட மிகப்பெரிய எர்த்குயிக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில இடத்துல 2-3 இடத்துல, அதுவும் இந்தியாவில் மத்தியில் ஒரு இடத்துல கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தடவை. ஸோ அதனால் கொஞ்சம் மக்கள்லாம் எல்லா இடையாலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் மழைன்றப்பவே ரொம்ப இடியுடன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்மகிட்ட வர மழைகள் ரொம்ப அதிகமான காற்றோடு கூடி வரும், ரொம்ப இடியோடு கூடி வரும். ஸோ கொஞ்சம் கவனத்தை முன்கூட்டியே நம்ம செலுத்தின்னு வர்றது நல்லது. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சுகாதாரம் பாருங்கள், ரொம்ப அழகாக நம்ம கவர்மெண்ட் வந்து நல்ல வழி பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக இருந்து வழி பண்ணுறாங்க, நல்லபடியாக நடக்கும். ஓகே சார். சார் நாம முன்னாடியே பேசியிருந்தோம் வந்து புதிய வகை கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த புதிய வகை கொரோனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார், இது எந்த அளவுக்கு சார் உண்மை? Nghĩ đừng thấy vậy đừng thấy đó, mình nói tiếp bị đừng thấy đó, thấy từng nó cười đừng thấy kê đó, thấy nắng để đừng thấy đó, thấy tiếng nhãn kính vấn đề đừng thấy tệ đó, cái nấy để mình vấn đề đừng thấy đó, mình nói tiếng để đừng hố để đó, mình thấy để đừng thấy đó, mình thấy cưỡng biển đừng thấy đó, mình thấy nguyễn cỡ bừng thấy nắng để đừng thấy đó, mình thấy nguyễn cỡ bừng nắng để đừng thấy tệ đó, mình thấy mình thấy mê đó, mình thấy từng thấy đó, mình thấy nguyễn cỡ đừng thấy kê đó, mình thấy nắng kính đừng hố để đó, mình thấy nguyễn kính கண்டிப்பாக மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த நோய் தான். ஸோ அது தாக்க வர சொல்ல மக்கள் கவனமாக இருந்து அதுக்கான உணவு முறைகள் முதலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உணவு முறைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தான உணவுகள், சூப் சம்மந்தப்பட்டது, வெஜிடபிள் சம்மந்தப்பட்டது, நல்ல காய்கறிகள், இதுக்கான வழிகள், கீரைகள் நிறைய சாப்பிட நம்ம கால்சியத்தை டெவலப் பண்ணிங்கன்னா இந்த வரக்கூடிய தன்மைகள்லாம் வந்து குறைச்சிடலாம். அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இது இல்லாமல் மிகப்பெரிய நோய் ஒன்று உருவாயின்னு இருக்குது. அது சைனாலேயும் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் யூரோப் கண்ட்ரியில் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் அந்த யூரோப் கண்ட்ரியில் வந்தால் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நிலைமை ஒரு சொல்ல இந்த நோயோட தாக்கங்கள் அதிகமாகிடும். ஆல்ரெடி இப்போது சிங்கப்பூரில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் எல்லோரும் திரும்ப மாஸ்க் போட்டுன்னு சில வழிகள் வரதுக்கானோ, சில இடத்துல ஃப்ளைட்டு கூட கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போது மக்கள் ஒரு கவனமாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி நோய்கள் வர சொல்ல உடலில் வந்து பிரச்சனை கொடுக்குற நோய்கள் உணவு வழிமுறைகளில் நம்ம வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கேரளாலேயும் பர்டிகுலர் இடத்துல சில நோய்கள் உருவாது. அது தமிழகத்தில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரிய பிரச்சனை ஆகாது. அந்த நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம சுகாதாரம் அதுக்கான வழி பண்ணிடும். அதே நேரத்தில் கேரளாவில் முக்கியமாக சில நோய்கள் உருவாயின்னு இருக்குது. ஸோ அங்கே மக்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறார். இந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா உணவு வழிமுறைகள், பிராணாயாமம், மெயினாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ ஆக்சிஜனை எப்படி நம்ம தலைக்கு எடுத்துன்னு போக தெரியணுமோ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை செய்யக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். யோகா, அது இல்லாமல் மெடிடேஷன்ஸ், இது மூணுமே நம்ம யோகாவில் வந்து நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்கன்னா பசங்க, அதனால் சின்ன பசங்க அது ஒடுமையான நிலைமை எடுத்துட்டா அந்த பிள்ளைகள் நல்லாயிடும். அதனால் அதான். ஆனால் இப்போ தாக்கம் அதிகமாக இருக்குது. சில கண்ட்ரியில், சிங்கப்பூர்லையாக இருக்கலாம், வேறு எதர் கண்ட்ரியில் இருக்கலாம், சைனாவில் இருக்கலாம், தாக்கம் அதிகமாக வந்து குறைஞ்சிரும். ஒன்றும் பிரச்சனை. ஸோ இந்த நோயினால பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து அஜாக்கிரதையாக வந்து கண்டிப்பாக இருக்க வேணாம் அப்படின்றது. கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த பனாரஸ் பல்கலைக்கழகம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க சார். தடுப்பூசியான கோவேக்சின் போட்டுக்கிட்ட 30% பேருக்கு வந்து பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். Nghĩ đừng thấy đó, tiếng nghĩ đừng thấy đó, tiếng nắm bưng nắng để đừng thấy tê đó, sáng để đừng thấy đó, tiếng giảng kinh vấn đề đừng thấy đó, tiếng nghĩ đừng thấy đó, tiếng nghĩ đừng thấy tê đó, sáng để đừng thấy đó, tiếng nắm bưng nắng để đừng thấy đó, tiếng nghĩ đừng thấy đó, cười đừng thấy đó, để đừng thấy đó, cười đừng thấy vậy đó, tiếng nghĩ đừng thấy đó, cái đừng thấy cùng thấy tê đừng thấy tê đó, sáng để kinh vấn đề kinh tế đó, mình thấy nghĩ cái bừng có thế đó, mình cái bừng thế đó, mình thấy nghĩ tiếng nghệ đừng thấy bê. அதாவது கோவேக்சின் இல்லாமல் கோவிஷீல்டு ரெண்டுமே ப்ராப்ளம் தான். ரெண்டுமே நம்ம வருவோம். ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க. எல்லாமே 2 மருத்துவமே சொல்லிடுச்சு இதனால் பக்க விளைவுகள் வரும். ஆனால் அந்த பக்க விளைவுகள் யாருக்கு வருன்றது தான் நம்ம எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க, அது இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, 2வது சுகர், இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு, இல்லைன்னா சில எதனா ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். இவங்க கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான வழிமுறைகள் அதை பண்ணலாம். சில உடம்புகள், சில பிளட் குரூப், சிலது வந்து பிளட் வந்து உரையனாயிடும், அதாவது கட்டியா, அதனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து சில முன்கூட்டி செக் பண்ணி இந்த மாதிரியே ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. மெயின்டெனன்ஸ், வாக்கிங். இந்த வாக்கிங் வந்து பண்ணக்கூடிய நிலைமை எப்போ உருவாகுதோ மக்கள் வந்து நல்லா ஆகிடுவாங்க. ஸோ அந்த வாக்கிங்கை வந்து கம்பல்சரி எடுத்துன்னு வரணும். 5 நாள் தொடர்ந்து ஒரு மனுஷன் ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பித்தான்னா அவன் ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஸோ அவன் நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அது நம்ம ஆயில்,
இந்த ஆயில் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க. அதாவது வெளி ஃபுட்டு நிறைய எடுத்துக்காதீங்க. அது மாதிரியா இருக்குவாங்க. ஸோ சின்ன சின்ன பசங்க எங்கன்னா வெளியே போய் சாப்பிடுவோம், அவங்களுக்கு வாங்கி கொடுங்க பாவம். ஏன்னா மெயினாக வந்து இந்த ஆயில் ஃபுட்டும் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுக்கிறதுனால இன்னும் கொலஸ்ட்ரால் அதிகமாகி அந்த பிளட்டோட ப்ராப்ளம் ஆகி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுமோ அதுக்கான வழிமுறைகள் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ், மெயின் எக்ஸசைஸ், அது இல்லாமல் மெயினாக இப்போ கூட சொல்கிறேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அந்த காலத்திலே பதஞ்சலி முனிவர் நமக்கு அமைக்கப்பட்டது. பதஞ்சலின்னு எந்த பதஞ்சலியில் பதஞ்சலி முனிவர்ன்றது ஒரு காலத்தில் இருந்தார். வியாக்கர்ம பாதகார், பதஞ்சலி முனிவர். இவங்க 2 பேருமே உலகத்தில் இறைவனோட உலகத்தையே 2 பாகமாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 பாகமே அவர் செய்யக்கூடிய ஒரு ஞான வழிபாடு, இவர் செய்யக்கூடிய யோக முறைகள். இது 2மே இறைவனோட 2 பாகமாக அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் பதஞ்சலியை பற்றி இந்த உலகத்தில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறது எத்தனோ விஷயங்கள் ஆகும். ஆனால் யோகாவை கொஞ்சம் கற்றுக்கினேன் ஒரு 10 நிமிஷம். அதுவும் நல்ல வழிமுறையாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ டீச்சர்ஸ் இப்போ யோகாவில் இருக்காங்க. எல்லோரும் அந்தந்த ஸ்கூலில் போயிட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மக்களை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா, பிள்ளைகள்லாம் ஒரு ஜெனரேஷனை காப்பாற்றணும்னு நம்ம நினச்சோன்னா இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த நோயிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ எல்லாத்தோட நம்ம தான் ஃபாஸ்ட்டாக வெளியே வந்தோம், இந்தியா தான். ஸோ இந்த நோயிலேருந்து இந்தியா தான் ஃபாஸ்ட்டாக வந்தோம். இந்த நோயிலேருந்து இந்தியா தான் இன்னும் நல்லபடியாக இருக்குது. வெளியே இந்த நோயை வந்து எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா சுகாதார தன்மைகள் எல்லா வழிகளையும் பண்ணி நம்ம இந்த நோயை வெளியே அமைச்சிருக்கோம். அது மாதிரி திரும்பி உள்ளே சேர்த்துக்காத அளவுக்கு இருக்கிறேன்னா இந்த வழிமுறைகள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலராக நோய் இருக்கவங்க அடிக்கடி போய் டெஸ்ட் பண்ணிங்க நல்லது. ஒரு சாதாரண ப்ராப்ளம் வந்தாவே, ஹார்ட்டுக்கு எதனா ப்ராப்ளம் வருதா முதல்ல செக் பண்ணுங்க. அது செக் பண்ணினா இந்த மாதிரி இந்த நோய் இருக்கவங்க, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க, இந்த சுகர் சம்மந்தம், இதை எடுக்க சொல்ல நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். சார், இந்த போதை வஸ்துக்கள்னால வந்து நாடே சீரழிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து இளைஞர் சமுதாயம் வந்து இப்போது ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு சார். இந்த போதையினால் வந்து காவல்துறைக்கிட்ட சண்டை போடுறது, ரோட்டில் நிறைய ப்ராப்ளம் பண்ணுறது. ஸோ மக்கள் மத்தியில் வந்துட்டு இளைஞர்கள் சமுதாயம் தான் இப்போ போதையினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு சார். இதுக்கான காரணம் என்ன சார்? இந்த போதைப் பொருட்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்க போகுது, எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. அந்த நிமிடத்துக்கு உனக்கு வந்து மனசில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி ஆனால் அது உன்னை சுற்றி இருக்க எவ்வளோ பேருக்கு அஃபெக்ட் ஆகுன்றது அவங்க தெரியும். அப்பா அம்மா கவலைப்படுவாங்க, பிள்ளை உன்னோட ஒய்ஃபாக இருந்தால் அவங்க கவலைப்படுவாங்க, பிள்ளைகள் கவலைப்படுவாங்க, சரியான செயல் செய்ய முடியாது, வழி பண்ண முடியல. இந்த பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு போச்சுன்னா அவங்க நிலைமை எப்படி மாறும்? இந்த இதுவே வந்து சீர்குலைய நிலைமை. அது இல்லாமல் இப்போ முக்கியமாக தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திட்டத்தை எடுத்துன்னு வரப்போகுது. இது வந்து ஒழிப்பு திட்டமாக எடுத்துன்னு வந்துடும் அந்த நிலைமை எடுத்துன்னு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் எல்லாருமே அவங்க வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த திட்டத்தை அவங்க நல்லபடியாக எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த போதைப் பொருட்களை உட்கொள்ள ஒரு பெரிய திட்டத்தை எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குன்றதை சொல்கிறார். அது இல்லாமல் போகிற காலத்தில் இதுக்கான வழிமுறைகள் அப்படியே நம்ம இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா இந்த சின்ன பசங்க வந்து டிப்ரெஷன் வந்துடும், மைண்ட் வந்து சரி இருக்காது. புரிதவனுக்கு இது மாதிரி ஒருத்தரை அடிக்கிறதோ, புரிதவனுக்கு சில தேவையில்லாத ஈடுபாட்டில் அவங்க ஈடுபடக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றார். அந்த வாய்ப்புகள்லாம் மாறணும்னா முக்கியமாக அவங்கள வலிமையாக்குறது, ஸ்கூலில் படிக்க சொல்லி சில தன்மைகள் இந்த பொருளை பற்றி சொல்லி இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து இது நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வுகள் நம்ம கவர்மெண்ட் வந்து செஞ்சுன்னு இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் இப்போ நிறைய தடுப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய வேறு எங்கெங்கோ வரக்கூடிய இந்த மாநிலத்தை உள்புகிறத நிறைய தடுப்பு பண்ணியிருக்காங்க. இந்த தடுப்பு பண்ணுறது இன்னும் அதுக்கான நல்முறைகளை செய்வாங்க. அதுக்கான வழிமுறைகளும் பிற்காலத்து இளைஞர்கள் நிறைய மாறுபட்ட நிலையில் இருப்பாங்க. அதனால் வந்து பிரச்சனை. ஓகே சார், தொடர்ந்து நம்ம அடுத்த ஆன்மீக கேள்விகளுக்கு போயிடலாம் சார். நேயர் ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. ஸோ கோவில்களில் வந்து நிறைய வேண்டுதல் இருக்குது, அதில் வந்து அன்னதானம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, கோவில்களில் அன்னதானம் செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு.
đá நீங்கள் ஹேடா பிங்க பிங் ஹேடா நீங்கள் பிங் ஹேடா நல்லது துங்க நேடா நண்டு நேடா நீங்கள் பிங்க பிங் ஹேடா நந்து நேடா சே பிங் ஹேடா மே பிங் ஹேடா மீட்டிங் ஹேவே. உலகத்தில் வந்து 2 தானம் ரொம்ப முக்கியமான தானம். 1 அன்னதானம், 2 கல்வி தானம். எவனோ ஒருவன் வந்து ஒரு கல்வி ஒரு பிள்ளைக்கு வந்து எடுத்து செயல் பண்ணி அவனை வந்து படிக்க வைக்கிறானோ, நம்ம பிள்ளைகள் போல் ஒரு 2-3 பிள்ளைகள் நமக்கு வருமானங்கள் அதிகமாக இருந்தால் அந்த பிள்ளைகளை எவனோ ஒருத்தர் படிக்க வைக்கிறானோ அது ஒரு பெரிய கல்வி தானமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த இந்த அன்னதானம் உலகத்தில் முக்கியமானது. அன்னதானம் மெயினானது நம்ம கர்ம வினைகள். நமக்கு வரக்கூடிய பெயல்கள் அதோ தெரிஞ்சோ இல்லை தெரியாமோ பல தப்புகள் நமக்கு நடக்கும். பல கர்மாக்கள் நம்மளோட சேர்ந்து இருக்கும். அந்த கர்ம வினைகள் போக்கக்கூடிய அதனால தான் ஆதி காலத்துலேருந்தே அரசங்காலத்துலேருந்தே இந்த அன்னதானன்றது ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அது அன்னதானம் வந்து பர்டிகுலராக வைக்க முடியாது. அங்கங்கே போய் சாப்பிடணுன்னா அதை கோயிலாக வச்சாங்க. அந்த கோயில் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அந்தந்த ஏரியாவில் அந்த கோயிலாக வச்சு அந்த கோயிலேருந்து கொடுக்கக்கூடிய இடம் நிறைய கூட்டங்கள் அங்கே வரும். ஸோ கோயில் அதிகமான கூட்டங்கள் வர நேரத்தில் அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு போவாங்க. அப்படி வாங்கிட்டு போனாங்களும் சிலருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கர்மா அவங்களால அந்த பயனடையும். அதே நேரத்தில் அவங்க வாங்கிட்டு போகிறதுனால நம்ம கர்மா பயனடையும். அந்த 2 நிலைமையும் மாறக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ ஒரு புண்ணியவான் எடுத்து அந்த உணவை எடுத்தான்னா நம்ம கர்மா நல்லபடியாக மாறக்கூடிய தன்மை வரும். அதனால தான் அன்னதானத்தை கொடுத்தாங்க. அப்படி அன்னதானத்தை சொல்ல ஒரு நல்ல ஒரு துறவியாக இருக்கவன் வந்து அதை சாப்பிட்டான்னா கண்டிப்பாக நம்மளோட புண்ணியம் அது தேடி கிடச்சிரும். இவ்வளோ பேர் பண்ணக்கூடிய சாப்பிட்றதும் இல்லாமல் யாரும் இருப்பாங்க. எல்லாமே துறவின்றதுனால எல்லோரும் நினைக்கிறாங்க வந்து வெறும் துறவு மட்டும் மட்டும் போதாது. ஆனால் இறை வழியில் இருக்கக்கூடிய இல்லறத்தில் ஆசானும் துறவி தான். அவனும் வழி பண்ணிக்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு தம்பதியாக இருந்தோ ஒரு நல்லவங்களாக இருந்தோ ஒரு நல்ல வழியாக இருக்கவங்க வந்து அந்த தொட சொல்ல அந்த புண்ணியம் நமக்கு அதனால தான் அந்த புண்ணியத்தை தேர்றதுக்கு தான் முக்கால்வாசி இந்த அன்னதானத்தை போட்டாங்க. இந்த அன்னதானம் எவ்வளோக்கு போடுறோமோ அவ்வளோக்கு நல்லது. தலைக்கு வருது தலைப்பாயோடு போகும். எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இப்போ நடக்குது. அது மூலிமா இறை வழியோட இறை தொண்டோடு இருந்து நம்ம வந்து அன்னதானம் நிறைய போகிறப்போ அந்த வரக்கூடிய அந்த இன்னல்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரகச்சாரங்கள் அது விட்டு விலகும். ஸோ புண்ணியம் நம்மளை எப்பவுமே பார்த்துன்னு இருக்கோம். அந்த காஸ்மிக் எனர்ஜியில் அந்த புண்ணியமும் நமக்கு சேரும். ஸோ நமக்கு வரக்கால பிள்ளைகளுக்கும் அது சந்ததியாக வளரக்கூடிய நிலையாக இருக்கும். அதனால தான் இந்த அன்னதானத்தை விடாமல் செய்யணும். அது விடாமல் செய்கிறது நிறைய சாமியார்கள் செய்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஓங்காரக்குடியில் அவங்க எடுத்திங்கன்னா அந்த மாதிரி அன்னதானம் இன்றைக்கே 10,000 பேர் 5,000 பேருக்கு போடுறாங்க. நார்த்தில் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாப்பாடு. நீங்கள் எந்த ஜெயின் கோயில் போனாலும் முதல்ல சாப்பாடு தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு கோயிலில் போனாலும் அதே மாதிரியா இப்போ நம்ம எல்லா கோயில்லையும் சாப்பாடு வந்துச்சு. 12 மணிக்கு அந்த அன்னதானம் போகிற திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். அது ஒரு நல்ல ஒரு வழி. அன்னதானம் தான் வாழ்க்கையை வந்து வழி பண்ணோம். நமக்கு பணம் அதிகமாக சேரப்போ ஒரு 1% இல்லை ஒரு 10% மக்களுக்கு வந்து அன்னதானமாக போகிறதோ இல்லை கல்வி தானமாக எடுத்து ஒரு 2-3 பிள்ளைகளுக்கு எடுத்து செய்கிறது நல்ல பலன்றதை சொல்லலாம். நிறைய பேர் வந்து கோவில்கள் அன்னதானம் செய்வாங்க சார். ஆனால் அதனோட பலன் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து துறவிகள் வந்து நம்ம அன்னதானத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ துறவரம் அப்படின்னா என்ன சார்? யாரெல்லாம் வந்து துறவி ஆகலாம்? நீங்கள் துறவரம்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் நினைக்கிற மாதிரியா எல்லோரும் வீட்டை விட்டு ஓடிடுறது, வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்காம ஓடிடுறது, அதுக்கான வழி தெரியாமல் ஓடிடுறது, பிள்ளைகளை காப்பாற்றாமல் ஓடிடுறது, நம்ம எந்த விஷயத்துலையும் சமாளிக்காமல் ஓடிடுறது, அது துறவரமே கிடையாது. துறவரம்ன்றது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் உடம்புல வருதா பார்க்கணும். உடம்புல ஆதார சக்கரங்கள், ஒரு மூலாதார சக்கரங்கள் இல்லைன்னா நம்ம பேக்கிங் பவரில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளை இயக்கணும். அந்த இயக்கக்கூடிய சக்தி அதுதான் நம்மளை துறவரமாக எடுத்துன்னு போகும். முக்கியமாக எடுத்தீங்கன்னா வள்ளலார் ராமலிங்க அடிகளார் போல் உலகத்திலேயே கிடையாது. தன்னோட முதல் இரவில் தன்னோட மனைவிக்கு வந்து புத்தகத்தை படிக்க சொல்லிவிட்டு, அம்மா நான் செஞ்சது தப்பு, நான் என்னோடய வாழ்க்கையோட நிலை வந்து அப்படி இல்லை, என்னோடய நிலை இறைவன் வழிக்கு காட்டதாக இருக்குது, அதனால் நான் இந்த நிலைக்கு வரல, அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு தன் மனைவிக்கிட்ட சொல்லிவிட்டு தன்னை அங்கேருந்து செல்கிறார். அதுதான் உண்மையான ஒரு துறவரம். தனித்துவமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தனித்துவமாக இருக்க சொல்ல தான்
அவங்க எழுதக்கூடிய பாடல்கள், அவங்க எழுதக்கூடிய சிந்தனைகள், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றதுனால அங்கே துறவரத்தில் இருக்கிறனால தான் ஒரு தனித்த நிலையாக இருக்கார். தனித்த நிலையாக மட்டும் இல்லாமல் கூட இல்லறத்தில் இருந்து சன்னியாசியாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இப்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல பேர் இல்லறத்தில் சன்னியாசியாக இருந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் துறவரம் கொண்டவங்கன்ற அர்த்தமாக நம்ம எடுத்துக்கூடிய நம்ம. அது இல்லாமல் பட்டினத்தார், உலகத்தில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு மனிதன் பட்டினத்தார். பட்டினத்தார் போல் உலகத்தில் காதிருந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. எந்த ஒரு பொருளுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இறைவன் வந்து பிறக்க சொல்ல ஒரு துணி இல்லாமல் பிறக்கிறோம், அதையே இறக்க சொல்ல அந்த துணி இல்லாமல் தான் எரிக்கிறதுக்கு போவாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிட்டை போட்டு மறைக்கணுன்றதுனால வரைப்பாங்க, துணி இல்லாமல் தான். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடியது தான் இறைவனோட வழி. அந்த இறைவனோட வழியை இறைவன்கிட்ட போய் ஆத்மா போய் சேரணும், இறைவனோட உடலோடு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அப்படிலாம் பண்ணுறவங்களாம் நிறைய தரும். பட்டினத்தார், ராமலிங்க அடிகளார், ரமணர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட வழியில் வந்து பெரிய விஷயத்த, இவர் சேஷாத்திரி, இவங்கெல்லாம் பெரிய விஷயத்த செஞ்சாங்க. இன்றைக்கும் அந்த ஆத்மா எங்கேயுமே போகாமல் அங்கே செயலாக இருந்து எல்லாருக்கும் பாதிக்குது. ராமலிங்க அடிகளார்லாம் அங்கேயே இருந்து செயலை தன்னோட உடலை வந்து ஜோதியாக மாற்றினார். உலகத்தில் ஜோதியாக மாற்றக்கூடிய சக்தி மிகப்பெரிய, ஏன்னா ஒரு தனித்தன்மை பெற்றதுனால்தான் அது பண்ண முடிஞ்சது. அதுதான் சபையாக அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் துறவரம்ன்றது இயக்கம். இயக்கம் எப்போ நம்ம உடம்புல வருதோ தானாக அழிச்சிட்டு போகும். அதுதான் உண்மையான துறவரன்றதை சொல்கிறேன். மக்கள் மத்தியில் துறவரம் அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாக இருந்தது சார். அதுக்கான தெளிவான பதில் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே நன்றி. தொடர்ந்து அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் சார். எத்தனையோ கடவுள்கள் வந்து இருக்காங்க. நாமளே வந்து நிறைய கடவுள்கள் பற்றி, அவங்களோட சிறப்பம்சங்கள் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இவ்வளோ பேர் இருந்தும் எதுக்காக சார் வந்து நாட்டில் இந்த மாதிரியான பாதிப்புகள் நிறைய நடக்குது? எத்தனை வகையான கடவுள்கள், எத்தனை வகையான இடங்கள், எத்தனோ கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனை வகையான இருந்தாலும் இறைவன் ஒன்று தான். இறைவனோட நேர்பார்வையில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கும். ஆனால் அப்படியே இருந்தாலும் ஆதி காலத்திலே நம்ம புராணங்கள் பலவிதமான கதைகள் எழுதப்பட்டிருக்கு. ராவணேஸ்வரன் வரான், ராவணேஸ்வரனை கொல்றதுக்கு ஒரு இறைவனே வந்து பிறக்கிறான் புரிதானுக்கு. அதே மாதிரியா கம்சனை கொல்றதுக்கு கிருஷ்ணர் பிறக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கம்சனை கொல்ல சொல்ல காளியும் ஒரு பக்கம் பிறப்பா. ரெண்டு பேருமே அசுதிதிகள் பிறக்குது. நிறைய வழிகள் வந்து அதை பிறக்கிறதா நம்ம மகாபாரதத்தில் எழுதக்கூடிய கதைகள் துரியோதனை கொல்றதுக்கு. ஸோ உலகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க பிரகலாதன் பிறந்ததில் வந்து இரண்யை கொல்றதுக்கு இறைவன் தன்னோட நரசிம்மர் அவதாரத்தார். அப்போது இறைன்ற ஒரு பொருள் எப்பவுமே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இயற்கையோட வழியாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் மக்களோட கவனங்கள், மக்களோட தப்புகள், மக்கள் எவ்வளோ தப்பெல்லாம் பண்ணுறாங்களோ புரிதானுக்கு அதுக்கு தேவையான கர்மாவை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த கர்ம வினையும் இறைவனை வந்து நீ வந்து தப்பான வழியை நம்ம பேசக்கூடாது புரிதானுக்கு. இறைன்றது ஒரு பொருள். இறையோட வழியோடு சேர்ந்து செயல்பாடு செய்கிறப்போ நம்மளோட தன்மையிலும் நம்ம ஆயிலும் நீட்டி, அந்த காலத்தில் இருக்கவங்க ஒரு ஆயிலோடு நீட்டி வளர்ந்து அந்த இறைக்கு போகிற அளவுக்கு இருந்தாங்க அந்த காலத்தில் வயசானவங்க. அது ஒரு தன்மை, ஒரு இறைவனோட வச்சு. ஆனால் இன்றைக்கி இந்தந்த விஷயங்கள் எது காலையில் பேசுகிறாங்க, சாயந்தரம் மாறுறாங்க, நைட்டில் ஒன்று பேசுகிறாங்க, பகல் ஒன்று பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கிற சொல்ல இயற்கையான வழியிலும் இறைவனும் தள்ளி தான் இருப்பான். அந்த நிலைமை தான் நமக்கு ஏற்படும். ஸோ இறை இருந்தாலும் வழிபாட்டு முறைகள் நம்ம கவனத்தோடு இருக்கணும். செய்யக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கணும். மனசு தூய்மையான நிலைகள். எவனும் ஒரு மனசு தூய்மையான நிலை இருக்கோ அவன் இறை கொள்வான் புரியுது. அந்த மனசு தூய்மையான நிலை இல்லாதப்போ அந்த இறைவனை வேண்டி அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கப்போது. எந்த கோயிலுக்கு போனாலும் அதுக்கான விடையும் கிடைக்காது. உண்மையான மனசு தூய்மையான நிலைமை இப்போ சொல்ல தான் அந்த வழிகள் கிடைக்கும்ன்றதை சொல்கிறார். ஓகே சார், நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவே சிறப்பான பதில் கொடுத்துருந்தீங்க வழக்கம் போல். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்குது. அகஸ்டர் சொல்லார். வணக்கம். மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.